Hi friends, this is Lata. Welcome back to my channel. Today the breaking news is respected Mr. PM Modi's heartfelt tribute for former Prime Minister Manmohan Singh. Huge loss for nation. Respected our Prime Minister Modi's heartfelt tribute for Manmohan Singh sir, former Prime Minister of India. Huge loss for nation. He was born on September 26, 1932. Died December 26, 2024. He will be remembered for economic reforms. He will be remembered for economic reforms. Congress leaders paid tribute to Manmohan Singh sir. 7-day mourning to be declared. History will be indeed remember you kindly. Epitome of simplicity. Prime Minister Modi's tribute to Manmohan Singh sir. Mr. Manmohan Singh sir, former Prime Minister of India. He was 14th Prime Minister of India and one of its most respected economists. Died at All India Institute of Medical Sciences AIIMS AIMS in New Delhi. He was 92. பெருமதிப்பிற்குரிய முன்னாள் பிரதம மந்திரி திரு மன்மோகன் சிங் ஐயா அவர்களுடைய இறப்புன்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய வருத்தத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கு. அனைவரின் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் அவருடைய குடும்பத்தாருக்கு நாம தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் செப்டம்பர் 26, 1932 மேற்கு பஞ்சாப் அப்படின்ற இடத்துல சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த பாகிஸ்தான், ஒன்றிணைக்கப்பட்ட பாகிஸ்தான் இந்தியா கூட இருந்திருக்காரு. அங்கதான் பிறந்திருக்காரு. டிசம்பர் 26, 2024 அன்று காலமாகி இருக்காரு. அதிகாரப்பூர்வமா டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை தெரிவிச்சிருக்காங்க. மன்மோகன் சிங் சார், ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், முன்னாள் பிரதம மந்திரி மன்மோகன் சிங் சார் 14வது பிரதம மந்திரியா நாட்டுக்கு பலவிதமான செயல்களை, பல முன்னேற்றங்களை வகுத்து கொடுத்த ஒரு பெரிய பொருளாதார நிபுணர், பொருளாதார மாமேதை, பொருளாதாரத்தை வடிவமைத்த சிற்பி, ஏழை மக்களுக்கு பொருளாதார வசதிகள் மற்றும் மேம்பாடுகள், அவர்களுக்கு உரிய நலத்திட்டங்கள் அவருடைய அமைச்சரவையில கொண்டு வந்ததுன்றது ஏராளம். இன்றைக்கும் மக்கள் அவங்கள நினைவுல வச்சிருக்காங்க. என்றைக்குமே நம்மளுடைய நாடு பெருமதிப்பிற்குரிய முன்னாள் பிரதம மந்திரி திரு மன்மோகன் சிங் ஐயாவுக்கு கடமைப்பட்டிருக்கோம். பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்து இந்தியாவுடைய ஒரு பொருளாதார சரிவுகள்ல இருந்து மீட்டெடுத்த ஒரு மாபெரும் தலைவர் அப்படின்னு ஒரு பெருமைக்கும் உரியவர். சாதாரண ஒரு எளிய குடும்பத்துல தான் பிறந்திருக்காரு. அவருடைய சேவைகள் நாட்டுக்கு ஆட்சியது அப்படின்றது ஒரு கணக்கில்லாம போயிருக்கு. எளிய குடும்பத்தில் பிறந்த ஒரு சாமானியரான திரு மன்மோகன் சிங் ஐயா பொருளாதார நிபுணராக உயர்ந்தவர். 1932 செப்டம்பர் 26 மேற்கு பஞ்சாப் அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்திருக்காரு. அவருடைய படிப்பு எல்லாமே பிரிட்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு. அரசியலுடைய வர்த்தகம், தொழில்துறையில ஒரு மிகச்சிறந்த பங்காற்றிய தலைவர் இவர். பெருமதிப்பிற்குரிய முன்னாள் பிரதம மந்திரி நேரு ஐயா அவர்கள், பெருமதிப்பிற்குரிய முதல் பெண் பிரதம மந்திரி திரு இந்திரா காந்தி அம்மா அவங்களுடைய ஆட்சிக்கு பிறகு 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்தவர், நாட்டுக்கு சிறந்த பங்காற்றியவர் அப்படின்ற ஒரு பெருமைக்குரியவர் இவர். மிகப்பெரிய ஒரு பொருளாதார மேதை அப்படின்ற ஒரு சிறப்புக்குரியவர். 4 முறை மாநிலங்களவை எம்பியாக இருந்தவர். 4 முறை மாநிலங்களவைக்கு எம்பியாக இருந்தவர். 1990களில் சரிவில் இருந்த உலக பொருளாதாரம், இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுத்த ஒரு மாபெரும் வல்லுநர் அப்படின்ற ஒரு பெயர் புகழக்கூடியவர். உடல்நலக்குறைவால தன்னுடைய 92வது வயதுல டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில காலமாகி இருக்காரு, இறந்திருக்காரு அப்படின்ற அதிகாரப்பூர்வமான செய்தி வெளியாகி இருக்கு. இதை கேட்ட நாட்டு மக்கள் மற்றும் உலக தலைவர்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய இழப்பு. பெருமதிப்பிற்குரிய திரு மோடி ஐயா, நம்முடைய பிரதம மந்திரி என்ன சொல்லியிருக்காருன்னா, PM Modi is respected Mr. Prime Minister. PM Modi is a heartfelt tribute for Manmohan Singh sir. அவருக்கு ஒரு இறுதி அஞ்சலி மரியாதை செலுத்துறாங்க. ஹியூஜ் லாஸ் ஃபார் நேஷன், நம்மளுடைய நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு, அன்னாரது இழப்பு, அவருடைய உயிர் பிரிந்து இருக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பெருமையை சேர்த்திருக்காங்க. He will be remembered for always his எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், ஒரு பொருளாதாரத்தில் நிறைய சமூக மாற்றங்களை, சமுதாய மாற்றங்களை கொண்டு வந்து உலகளவில் இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்திய ஒரு மிகப்பெரிய தலைவர், ஒரு மாபெரும் ஒரு பொருளாதார சிற்பி அப்படின்ற புகழாரத்துக்கு உரியவர் அப்படின்றது ஒரு பெரிய சிறப்பு.
மேலும் இவருடைய செயல்கள் நீங்க பாத்தீங்கன்னா 1990களில் சரிவுகளில் இருந்த பொருளாதாரத்தை மீட்டெடுத்த வல்லுநர் 1998 2004 வரை மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர். அதே மாதிரி 1991 1996 வரை மத்திய நிதித்துறை அமைச்சர் மற்றும் பொருளாதாரத்தை சீரமைத்த சிற்பின்ற பல சிறப்புகளை உடையவர். பெரும் மதிப்பிற்குரிய திரு நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் நிதியமைச்சராக பதவியேற்றவர். இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுத்த மிகப்பெரிய மேதை அப்படின்ற ஒரு பெரிய சிறப்புக்குரியவர். மேலும் 1932 அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த மேற்கு பஞ்சாப் இந்தியாவோட சேர்ந்திருந்த பாகிஸ்தான் அந்த இடத்துல இவர் பிறந்திருக்காரு. மேலும் நாடாளுமன்றத்தில் மிக நுண்ணிய உணர்வோடும் ஆய்ந்து அறியக்கூடியவர். நவீன இந்தியாவுடைய பொருளாதார சிற்பின பல சிறப்புகளுக்குரியவர். காலம் சென்ற நம்மை விட்டு பிரிந்து சென்ற பெரும் மதிப்பிற்குரிய முன்னாள் பிரதம மந்திரி திரு மன்மோகன் சிங் ஐயா அவர்கள் உலக நாட்டு தலைவர்களும் இந்திய நாட்டு தலைவர்களும் மேலும் பொதுமக்களும் அவருடைய இழப்பை நிச்சயமாக ஒரு பேரிழப்பாக நினைத்தும் 7 நாள் ஒரு மௌனம் அஞ்சலி செலுத்துவதற்காக இங்க 7 நாள் மௌன அஞ்சலியும் செலுத்தப்படுகிறது. அரசு நிகழ்ச்சிகள் மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒரு 7 நாளைக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படும். இந்த மாதிரியான அரசு மரியாதையோட அவரோட இறுதி ஊர்வலம் நடைபெற இருக்கு அப்படின்றது தான். மிகவும் புகழ் உச்சி சென்ற மக்களுக்கு பல பொருளாதாரத்தில் மாற்றங்களை கொண்டு வந்த ஒரு மாபெரும் தலைவர். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு எல்லாம் வல்ல பரம்பொருளை நம்ம வேண்டிக்கிறோம். எளிய குடும்பத்தில் பிறந்து இவ்வளவு ஒரு பெரிய பிரதம மந்திரியா உயர முடியும், மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்ய முடியும், பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும், உலக நாடுகளுக்குள்ளேயே நம்ம நாடை உயர்த்தி காட்ட முடியுன்ற ஒரு பெரிய பெருமை அவருக்கு உண்டு. அவரை பார்த்து நாமும் நம்மளுடைய பொருளாதாரம், நம்முடைய குடும்ப சூழ்நிலை, நம்மளுடைய படிப்பு எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நம்ம ஒரு ஊக்கத்தோட முயற்சியோட அவரது செயல்கள் போல நாமும் செய்யணும்னு முயற்சி எடுப்போம். அன்னாரது ஆன்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறோம். அவர் deepest condolences to his family. Thank you friends. Have a great day.